ஸ்பீக். ஹாய் மக்களே, நாங்கள் பாருங்கள் காலையில் எந்திரிச்சு கிரவுண்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஏதோ போயிட்டு எங்களால் தெரிஞ்ச சும்மா பேசிக் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலான்னு போயிட்டுருக்கிறோம். ஸோ 55 days ஒர்க்கு, 2 days மட்டும்தான் வந்து பாருங்கள். சண்டே அன்றைக்கி இந்த பக்கம் நான்வெஜ்ஜு மட்டன் கடை போட்டுருக்குறாங்க. மக்கள் நான்வெஜ் எடுத்துக்கிறாங்க, மட்டன் எடுத்துக்கிறாங்க, இப்போ சிக்கன் எடுத்துக்கிறாங்க. நாங்கள் மட்டும் இப்போ வந்து கிரவுண்டுக்கு போயிட்டுருக்குறோம். ஏன்னா லேட்டாக நாங்கள் எந்திரிச்சதுனால கிரவுண்டுக்கு போயிட்டு, இது வந்து பெங்களூரில் இருக்கிற ஒரு பகுதி. ஸோ நாங்கள் ஒசரோடுங்கிற பகுதியில் இருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து போயிட்டுருக்குறோம். ஐயோ வண்டி ஆப்போசிட்டில் வருது. ரோடு போட்டிருப்பாங்களாட்டுங்குது. நம்ம கழிச்சு ரோடு போட்டுருக்காங்க. ஆமாப்பா, நல்லா சூப்பராக இருக்குல்ல. இது அண்ணன் கடை, மல்லிகை கடை தான் இருக்குது. வரும்போது பார்த்துட்டு போனோம். ஏன்னா இப்போ நாங்கள் கிரவுண்டுக்கு போயிட்டுருக்கிறோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அங்கே போய்ட்டு என்ன பண்ண போகிறோம்? ஏதோ சும்மா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஓடுறது, ரன்னிங்கு அல்லது ஏதோ ஒரு வாக்கிங்கு, ஜாக்கிங். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணலான்னு இருக்கிறோம். காலையில் கிரவுண்டுக்கு வர்றதே என்ன ஒரு புத்து உணர்ச்சி. அப்பா காலையில் என்ன பண்ணுறாங்க இருக்கும். டிராஃபிக். பெங்களூர்னால் உங்களுக்கு தெரியும், டிராஃபிக் இல்லாத பகுதியே கிடையாது. அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கும். ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து டிராஃபிக் எதுவும் தெரியாது. இன்றைக்கி வந்து இப்போது இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்க எல்லாமே லீவ் இல்லையா, வீட்டில் சேர்த்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஃபேமிலியோடு அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. பட் இன்றைக்கும் சில கம்பெனிகள்லாம் வேலை வச்சுருக்கிறாங்க, போயிட்டுருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, க்ளோஸ் பண்ணியிருக்காங்கப்பா. இதுதான் நம்ம வந்துட்டோம். இங்கே பாருங்க. ஏய் ஜாக்கி, ஏய் ஜாக்கின் பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்டீங்க, குலைக்குது. பாசமாக தான் கூப்பிட்டேன். இப்படி பாய வரியாடா. ஓஹோ, அம்மா குட்டியும் காப்பாற்ற முடியாது. மூவி சம்மதா சூப்பர். Wow, beautiful. பார்க்கிங் வந்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம ஊர் மாதிரி வில்லேஜ் மாதிரி பெரிய கிரவுண்ட்லாம் கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து பார்க் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே தான் நம்மளுடைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். மழை பெஞ்சு போய் நேச்சர் அப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வெயில் காலத்துலேயும் இவ்வளோ நேச்சர் இருக்குது பாருங்கள். ஸோ என்னதான் நம்ம 5 days ஒர்க் பண்ணாலும் ஒரு 2 days நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுல இருக்கிற சந்தோஷமே தனிங்க இல்லையா? நம்ம ஹெல்த்துக்காகவும் நம்மளோட பர்ஸ்பெக்டிவ்காகவும் ஒரு டைம் ஒதுக்குறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அது ரொம்பவே ஹாப்பியான மொமெண்ட்டு. அது பாடி எக்ஸசைஸ் ஆகட்டும், ஆர்எல்ஸு வாட் எவர் இட் இஸ். But time together is very important one, இல்லையா? வெரி நைஸ். இங்கே காம்பவுண்ட் பில்ட் பண்ணாமல் இருந்தாங்க, பண்ணிட்டாங்க. இப்போ தான்
வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே கைஸ், நாங்கள் அப்படியே சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சண்டேவை என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் வாங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு. பாய். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நீங்களும் டெய்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஒரு யோகா பண்ணுங்க. மொத்தத்தில் ஒரு உடம்பை வந்து மொத்த ஓட்டம் ஓடணும் இல்லையா? அதுக்கு வந்து நம்மளுடைய ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு உடற்பயிற்சி பண்ணிங்கன்னா அப்படின்னா தான் மன நிம்மதி இருக்கும். அந்த வந்து கீழே உணர முடியும். அது உடற்பயிற்சி பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தூரமாக இல்லைங்க. உடற்பயிற்சி பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மிகவும் நன்றாக இருக்கும். பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ இந்த வயசில் பண்ணாலும் வேறு எந்த வயசுலையும் பண்ண முடியாது. அதாவது வயசுக்கு மேலே பண்ண முடியாது, 20 வயசுக்கு மேலேயும் பண்ண முடியாது. ஒரு 30 to 40 பிடிக்கிறது மட்டும்தான். இந்த டைமில் வந்து நிறையா நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம். நிறைய உணவு பழக்கங்கள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப எல்லாமே ஹைப்ரேட்டில் இருக்குது. சரியான ஒரு இயற்கையான ஒரு காய்கறி கிடைக்கிறது இல்லை. ஸோ அட்லீஸ்ட் நம்மளுடைய உடலாவது அட்லீஸ்ட் ஒரு யோகா அல்லது உடற்பயிற்சி வியாசம் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் பண்ணுங்கள் நண்பர்களே. உடலுக்கு நம்ம நன்று நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் ஆச்சு கிரவுண்ட் பக்கம் வந்து இந்த பார்க்குக்கு வந்து. ஸோ பார்க்கு இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன். வந்ததும் பாருங்கள் அப்படியே வேர்வை தண்ணி அப்படி வேர்வை வருது. அதாவது உடற்பயிற்சி பண்ணோம் அப்படின்னா வேர்வை தண்ணி கண்டிப்பாக வரணும். வந்தமாக தான் நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த கெட்ட நீர்லாம் வெளியில் போகும். ஸோ வந்து நம்மளுடைய பாடி வந்து இன்னும் ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னா வேர்வை தண்ணி வர வரைக்கும், அதாவது வேர்வை வந்து வர வரைக்கும் நம்ம உடற்பயிற்சி பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து மிகவும் வந்து நல்ல ஒரு உடற்பயிற்சி பண்ணுறது இருந்தாலும் ஒரு வேலை. நல்லா பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நம்ம முடியாதவங்க தான் அப்படிங்க. ஜஸ்ட் வாக் பண்ணுங்கள் சரிங்களா? வாக் பண்ணுங்கள். நல்ல பசங்களாக இருந்தீங்கன்னா நல்லா ரன்னிங் ஓடுங்க. அந்த வந்து சூரியனை காலை, அதாவது பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து காலையில் சூரியனை பார்த்துட்டு யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். ஏன்னா விட்டமின் டி வந்து பார்த்திங்கன்னா சூரியனில் தான் கிடைக்குது. ஸோ நீங்கள் மாத்திரை மருந்தில் கூட அவ்வளோ கிடைக்காது. விட்டமின் டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரியனிலிருந்து, அதாவது நம்மளுடைய சூரியனிலிருந்து கிடைக்குது. அதை வந்து கரெக்டாக பண்ணி விட்டமின் டி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த புத்துணர்ச்சி நல்லா செயல்படும். அந்த எலும்புகளுக்கு உண்டான அந்த வலு வந்து விட்டமின் டியில் கிடைக்குது. ஸோ அது வந்து உடற்பயிற்சி செய்கிறதுனாலையோ நம்மளுடைய உடல் உறுப்புகள் அசைவுனாலையோ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கிடைக்குது. மெயின் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்புகள்லாம் கிடைக்குது. ஸோ அதனால் வந்து ரெகுலராக
டெய்லியும் வந்து உடற்பயிற்சி பண்ணுங்கள், உடம்பு நல்லா வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டெய்லியும் வீடியோ போட்டுருக்கேன், மக்களே பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா லைக் பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப நன்றி. பெங்களூர்லேருந்து விஜய். பெங்களூர்லேருந்து விஜய். ஹாஸ்பிட்டல் ஓகே மக்களே, பாய். நாங்களும் அவ்வளோதான் கிளம்ப போகிறோம். பெங்களூர்லேருந்து உங்கள் விஜயகுமார். ஓகே. நெக்ஸ்ட்டு படத்துக்கு விஜய் விட்டா ஓகே டன். நல்லா இருக்குல்ல இது.